என்ன பாண்டி அப்படியே ஷாக் ஆயிட்ட? இல்ல சிஸ்டர், இது நீங்களா? நான் தேவி சிஸ்டர் நினைச்சு அப்படியே ஷாக் ஆயிட்டேன் சிஸ்டர். தேவி மாதிரி இருக்கேனா? அதுல என்ன சிஸ்டர் சந்தேகம்? என்ன அந்த தேவியாவி கொஞ்சம் குண்டா பல்கா இருக்கும், ஆனா அதே தேவியாவி டயட் கண்ட்ரோல் பண்ணி உடம்ப ஸ்லிம் ஆக்குனா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கீங்க சிஸ்டர். பார்த்து ஆட்டுங்க, கழுத்து சுளுக்கிக்க போகுது. இனிமே இந்த வீட்டோட தேவி நீங்க தான் சிஸ்டர். இந்த கெட்டப்ப அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணுங்க சிஸ்டர். நீங்க இந்த கெட்டப்ல அப்படியே ஆபீஸ்க்கு போனீங்கன்னு வைங்க, தேவி சிஸ்டர் மறுபடியும் வந்துட்டாங்கன்னு தான் நினைப்பாங்க. தேவி போட்டாவை தூக்குவாங்க, உங்க போட்டாவை மாட்டுவாங்க. அப்படியா சொல்ற? ஆமா சிஸ்டர். இப்ப நேரா நீங்க ஆபீஸ்க்கு போறீங்க, போட்டியில ஜெயிச்சு ஆர்டரை வாங்கிட்டு வெற்றி திருமகள் நீதானே அப்படின்னு வெற்றி திருமகளா வீட்டுக்குள்ள வரீங்க. பழையபடி மாறி இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இந்த வீட்ல நீங்க கெத்தா கம்பீரமா சிங்கரடா போட்டுக்கிட்டு நீங்க எப்படி தெரிஞ்சீங்களோ அதே பொசிஷனுக்கு மறுபடியும் வர்றீங்க. என்ன சிஸ்டர்? ஆபீஸ் கிளம்புறேன், நீங்க சீக்கிரம் ரெடியாகி வந்துருங்க. நான் இப்பவே ரெடியா தான் இருக்கேன். நீ முன்னால போ, நான் சூர்யா கிட்ட சொல்லிட்டு அந்த மாரிய நல்லா வெறுப்பேத்திட்டு பின்னாடியே வரேன். சரிம்மா. டேய் மாப்ள, கம்பெனில சிஸ்டருக்கு வரவேற்பெல்லாம் தட்டாபுட்டாலா இருக்கணும். அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் மாமா. இத பாரு, 1000 வாலா பட்டாசுகள் ஆபீஸ் வாசல்ல வெடிக்கணும். ஆளு உயர ரோசாப்பூ மாலையை எடுத்து சிஸ்டர் கழுத்துல போடணும். வரவேற்பெல்லாம் பிரமாதமா இருக்கணும், புரியுதா? மாமா, இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? நான் அமர்த்தல படுத்திடுறேன், நீங்க விடுங்க. சரி, சீக்கிரம் வந்துருங்க. மா, நான் கிளம்புறேமா. போ, நாங்க வரோம். எப்படி சிஸ்டர்? பாண்டி, சூர்யா ஹால்லையா இருக்கான்? ஆமா சிஸ்டர், உங்களுக்காக தான் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கூட அந்த சாமியாடி மாரியும் இருக்கிறான். அத்தை, ஏன் ஹாசினி, என்னாச்சு? நான் தான். ஏய் பொரி உண்ட, நல்லா பாரு, சிஸ்டரே தான். அத்தை, சூப்பரா இருக்கீங்க. போட்டோல இருக்கிற தேவி அத்தைய நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. என்ன பொரி உண்ட புத்திசாலித்தனமா பேசுது? ஆனா ஏதோ ஒண்ணு குறையா இருக்கு. எது? குறையுது. கரெக்டா தானே இருக்கு பொரி உண்ட. என்ன குறையுது? இதுதான், இத போட்டுக்கோங்க அத்தை. இன்னும் சூப்பரா இருப்பீங்க. ஆமா சிஸ்டர், நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள இந்த பொரி உண்ட. சாரி, கோச்சிக்காத, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு ஹாசினி. இந்த ஹாசினி சொல்லிடுச்சு. முதல்ல இத போடுங்க சிஸ்டர், போடுங்க. அப்பதான் நீங்க லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி அழகா இருப்பீங்க. என்ன அழகு! ஐயோ அத்தை, சூப்பரா இருக்கீங்க. இந்தாங்க, சில்லுன்னு கூல் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு ஜெயிச்சிட்டு வாங்க அத்தை. இன்னைக்கு தான் ஆசிரி நல்லது செஞ்சிருக்குது. எங்க டீமுக்கு வந்துரு, குஞ்செல்லாம் கீழே விழுந்துற போகுது. குடிங்க. ஐயோ, பாத்து போ, குளுக்குற குளுக்குல பில்டிங் இடிச்சிட போகுது. பொரி உருண்டைக்கு இப்பதான் புத்தி வந்திருக்குது. பரவாயில்லையே, இந்த ஹாசினி என் மேல மரியாதை வச்சிருக்கா. அது வேற ஒண்ணு இல்ல சிஸ்டர், இனிமே பழையபடி இந்த வீட்ல உங்க குடிதான் பறக்க போகுதுன்னு பொரி உருண்டைக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த கட்சியை விட்டுட்டு நம்ம கட்சியில வந்து ஜாயின் பண்ணிட்டா. நல்லா குடிங்க.
ஹாய் எவ்ரிபடி. உங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு என்னோட அம்மா ஆபீஸ்க்கு வந்து மீட்டிங்ல கலந்துக்க போறாங்க. தேங்க்யூ எனிவே. ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மா ஆபீஸ்க்கு வரதுனால வரவேற்பெல்லாம் ரொம்ப பிரமாதமா சூப்பரா இருக்கணும். ஓகே, சோ எல்லாரும் ப்ளீஸ் கொஞ்சம் கீழே வாங்க. கூட்டிட்டு போங்க. வாங்க எல்லாம் வாங்க. வடா இன்னும் கொஞ்ச நேரம் தான் வெனிலா. எங்க அம்மா ஆபீஸ்க்கு வந்து மீட்டிங்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் உன்னை இந்த ஆபீஸை விட்டு அடிச்சு துரத்த போறாங்க. Your time starts now. எப்படி எங்க சிஸ்டர்? சூர்யா, ரெடி ஆயிட்டீங்களாமா? மாப்ள, சிஸ்டர் தேவி சிஸ்டர் மாதிரி கெத்தா ரெடி ஆயிருக்காங்க. பாவம் மாப்ள, நீங்க உங்களால தான் அதை பார்க்க முடியாம போயிடுச்சு. தெரியலையே. எனக்கு தேவி அம்மாவும் தாரம்மாவும் வேற வேற இல்ல மாமா. ரெண்டு பேருமே ஒண்ணுதான். அப்படி சொல்டா மாப்ள. அது எனக்கு தெரியுமே சூர்யா. நான் ஆபீஸ்க்கு போய் நல்லபடியா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு ஆர்டரை முடிச்சிட்டு வரேன் சூர்யா. ஓகேமா, ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ சூர்யா. நான் தேவி அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறேன்ப்பா சூர்யா. சரிங்கம்மா. ஏ தேவி, பார்த்தல உன் மகனுக்கு கண் பார்வை போய் வீட்ல உட்கார்ந்திருக்கான். மீட்டிங்க்கு போக இருந்த உன் மருமக மாரிய தந்திரமா வீட்லயே இருக்க வச்சுட்டு நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போறேன். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்ல என்னோட கொடி மறுபடியும் பறக்க போகுது. இனி இந்த வீட்டோட அடுத்த தேவி நான் தாண்டி, உன்னோட மருமக மாறி இல்ல. வரட்டுமா? சூர்யா, வேணாப்பா, நீ உட்காருப்பா. சூர்யா, நான் தேவி அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன்ப்பா. ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஓகேவா? வரேன். பாண்டி, வரேன் சிஸ்டர். என்னாச்சு சிஸ்டர்? எதையாவது மறந்துட்டு வந்தீங்களா? ஒரு நிமிஷம் இரு, வரேன். தள்ளு. என்ன இவ்வளவு அவசரமா போகுது? அங்கதான் திங்க வேண்டியது, இப்படி நேரகட்ட நேரத்துல போக வேண்டியது. நம்ம எதிர்பார்த்தபடி கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்த பேதி மாத்திரை அத்தை வயிற்று கலக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, இன்னும் காணுமே. கிளம்பலாமா சிஸ்டர்? சாரிப்பா சூர்யா, சின்ன வயிறு ப்ராப்ளம். சரிப்பா, நான் போயிட்டு வரேன். சரிங்கம்மா. என்ன அது? மறுபடியும் போகுது. ஐயோ, இன்னும் உள்ள என்ன பண்ணுது? டைம் ஆகுது. ஐயோ, டைம் ஆகுது. இந்தாங்க சிஸ்டர். மறுபடியுமா? என்னாச்சு சிஸ்டர்? உங்க வயிற்றுல டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்ட்லாம் ஹெவியா கேக்குது. குடி. என்ன குடுத்துட்டு ஓடுது? உள்ள போயாச்சு. எங்க ஆபீஸ் போகுது?
ஐயோ மறுபடியுமா என்னாச்சுன்னு தெரியலையே. ரொம்ப டயர்டா வரீங்களே, கைத்தறி ஏதாவது தேவையா? சிஸ்டர், வாசலுக்கும் பாத்ரூமுக்கும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருந்தா எப்படி மீட்டிங்க்கு போறது சிஸ்டர்? நாம கம்பெனிக்கு போக வேண்டாமா? அது எனக்கு புரியுது, என் வயிறுக்கு புரியலையே. கடமுடனு கலக்கிக்கிட்டே இருக்கு, என்ன பண்றது? ஐயோ மறுபடியும் புடுங்குதா? நானே வச்சுக்கிறேன், கொடுங்க. நீங்க போங்க. நான் சொன்னல, இன்னைக்கு ஃபுல்லா வயித்த கலக்கி போயிட்டே இருக்க போகுது. ஓகே பாஸ். பேபார்ஸா வரீங்களே சிஸ்டர், பார்த்து வாங்க. உடுத்துற போறீங்க, குடு. இந்தாங்க. எதுக்கு இதை வேற போடுறீங்க? என்கிட்டயே இருக்கட்டும். அப்பாடா. மா என்னாச்சுமா உங்களுக்கு? வாசலுக்கும் ரெஸ்ட் ரூம்க்கும் ஓடி ஓடி அத்தை ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க சூர்யா மாமா. இல்லத்த ஒரு எலுமிச்சம்பளம் புழிஞ்சு உப்பு போட்டு குடித்தாரா? நாட்டு வைத்தியமா? மொத்தமா போறதுக்கா? மா இந்த நிலைமையில நீங்க எப்படி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவீங்க? இல்லப்பா, பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நான் போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன். இல்லம்மா, எனக்கு உங்க ஹெல்த் தான் முக்கியம். நீங்க கம்பெனிக்கு போக வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க. இல்லப்பா சூர்யா, ரொம்ப முக்கியமான மீட்டிங். அரவிந்த் அங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிருப்பான். மீட்டிங்க்கு போகலனா நம்ம கம்பெனிக்கு தான் பெரிய லாஸ். உங்களுக்கு பதிலா மாறி போகட்டுமேமா. சூப்பர் 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 சூர்யா மாமா. நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. சூர்யா சொல்றது கரெக்ட் தான் தாரா. நீ ரெஸ்ட் எடு. வயிறு சரியில்லாம நீ எப்படி போய் மீட்டிங்ல கலந்துக்குவ? ஆமா அத்தை, வயிறு ரெண்டாவது பிரெயின்னு சொல்லுவாங்களாம். ஸ்டொமக் ப்ராப்ளமா இருந்தா மூளை சரியாவே வேலை செய்யாது. அப்புறம் எடுக்கிற முடிவு தப்பா போயிடும் அத்தை. ஆமா அத்தை, நான் கூட புத்தகத்துல படிச்சிருக்கேன் அத்தை. எல்லாருமா சேர்ந்து சிஸ்டர் ரவுண்ட் கட்டுறாங்களே. சூர்யா, முக்கியமான மீட்டிங் பா இது. ஃபாரின் கிளையண்ட் எல்லாம் வர போறாங்க. மாறினால இது எப்படி சமாளிக்க முடியும்? இங்கிலீஷ் கூட தெரியாதே. அதான். அது மட்டும் இல்லப்பா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டர். இது நமக்கு கிடைச்சா கம்பெனியோட வளர்ச்சி எங்கேயோ போயிடும். மாரிக்கு கம்பெனி விஷயங்கள் ஒன்னும் புதுசு இல்லம்மா. ஏற்கனவே மாறி கம்பெனிய நிர்வாகம் பண்ணிக்கிட்டு தானே இருந்தா. கரெக்ட் சூர்யா மாமா. அது மட்டும் இல்லாம வெண்ணிலா கூட இருக்காங்க, அரவிந்தும் கூட இருக்கான். எல்லாம் நல்லபடியா முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நீங்க எதுக்குமா பயப்படுறீங்க? அதுக்கு இல்லப்பா சூர்யா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லம்மா, உங்களுக்கு வயிறு பிரச்சனையா இருக்க இந்த நிலைமையில நீங்க மீட்டிங்ல கலந்துக்கிட்டு கிளைண்ட் பேசிட்டு இருக்கும்போது நீங்க எழுந்து போனா அது நல்லா இருக்காதுமா. அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா. அதனால கூட ஆர்டர் கிடைக்காம போயிடும். ஆமா மாமா, அப்படி கிடைக்காம போக நிறைய வாய்ப்பு இருக்கு. சூர்யா சொல்றதும் சரிதான் தாரா. நீ போய் நான் சொன்ன மாதிரி எலுமிச்சம்பழத்துல உப்பு போட்டு குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடு. எலும்புச்சம்பளம் இது வேற படுத்துது. மாறி, நீ போய் புடவையை மாத்திக்கிட்டு கம்பெனி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணு. ஹஸ்பண்ட் சார். சூர்யா மாமா சொல்லிட்டார்ல மாறி. வா வா வா, நீ வந்து ரெடியா வா. இல்லக்கா. அட வா ஐயோ, மாறி, அக்கா. வா ஸ்ரீஜா. கூட்டு சதிதான் போல. சிஸ்டர், பொறி உருண்டை நம்ம ரூமுக்குள்ள வரும் பொழுதே நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருக்கணும் சிஸ்டர். கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் சிஸ்டர்? என்ன எதுக்கு முறைக்கிறீங்க? வெச்சு செஞ்சிட்டாங்களே.
ஹஸ்பண்ட் சார், மாரி நான் ரெடி ஆகி வந்துட்டேன். ஆல் தி பெஸ்ட் மாரி. நீ இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணி ஜெயிச்சிட்டு வா. தேங்க்யூ ஹஸ்பண்ட் சார். அம்மா, நான் போயிட்டு வரேன். தேவி அண்ணி ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு துணையா இருக்கும் மாரி. அண்ணிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் ஜெயிச்சிட்டு வா மாரி. சரிங்கம்மா. தேவி அம்மா, நீங்க தான் என் கூட இருந்து நான் போற காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். பாருங்க, மீட்டிங் கிளம்பிட்டேன். அம்மா, ஹஸ்பண்ட் சார், ஆ? தேவி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். நான் போயிட்டு வரேன். சரிம்மா. மாரி, ம்? ஒரு நிமிஷம். என்னக்கா? ஏதோ ஒண்ணு குறையா இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு நிமிஷம். இதை எடுத்துக்கிட்டு எங்க போறா? இத போட்டுக்கிட்டு ஜம்முன்னு போ. சூப்பர் மாரி. பாவி. டீச்சா, இப்ப எப்படி இருக்கு? ஜம்முன்னு இருக்குல்ல? மாரி, இப்ப போயிட்டு வா. வந்தா புடுங்கினா போயிட்டான். இன்னும் ஏன் இங்கேயே நிக்கிறீங்க? போங்க. இனிமே உங்களுக்கு எது கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாதுப்பா. பார்வதி சிஸ்டர் சொன்ன மாதிரி லெமன் ஜூஸ் கலந்து கொண்டாடுமா வாயை சிஸ்டர்? மூடு. எதுக்கு என்ன பிடிச்சு கத்துதுன்னு ஒண்ணும் புரியலையே. கடைசியில மாறி ஜெயிச்சு மீட்டிங்க்கு போயிட்டாளே. அவ மீட்டிங்ல கலந்துக்கிட்டாலும் ஜெயிக்க கூடாது. ஆர்டர் அவ கைக்கு கிடைக்கவே கூடாது. அந்த மாறி தோக்கணும், அசிங்கப்படணும். அப்புறம் அவளாலதான் ஆர்டர் கைவிட்டு போச்சுன்னு எல்லாரும் நினைக்கணும். அதுக்கப்புறமா அவ ஆபீஸ் பக்கம் போகவே கூடாது. கரெக்ட் சிஸ்டர். நீங்க சொல்றதெல்லாம் முதல்ல நடக்கணும். நடந்தா நல்லா இருக்கும். ஆனா நடக்குமா சிஸ்டர்? என்ன சிஸ்டர், மறுபடியும் கடவுடாவா? எதை வேணாலும் அடக்கலாம், இது அடக்க முடியாது. பண்ண பாவங்கள்லாம் இப்படி தான் படுத்தும். சிஸ்டர் போடுற சவால்கள்லாம் பலமா தான் இருக்குது. என்ன எல்லாமே வாய்ச்சவடால்கள். வாயிலேயே வடை சுட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்குது. அது கூட நானும் சேர்ந்து ஓட வேண்டியதா இருக்குது. எங்க போய் எவகிட்ட மாட்டிக்கிட்டு உதவங்க போறேன்னு தெரிய மாட்டேங்குது. அம்மா வந்துட்டாங்க. சீக்கிரம் போய் பட்டாசு கொடுத்து சீக்கிரம் போங்க.